அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரால் எதுவும் நடக்கப் போவதில்லை, சாணக்கியன் பதிலடி. இனப்பிரச்சினைக்கு கூட்டு தீர்வே அவசியம். விஜயதாசவை கைவிட்டு சஜித் பக்கம் சாயும் மைத்திரியை வெறுத்த ரணில், மஹிந்த வெளியிட்ட தகவல். அமேசன் வன பகுதி அருகே விமான விபத்து. எது நடந்தாலும் விலை கொடுத்து யாரையும் வாங்க மாட்டோம், சஜித் சீற்றம். எமக்கு சவாலானவர்கள் எவரும் இல்லை. தாய்லாந்தின் புதிய பிரதமராக பெடோங்ரான் தெரிவு. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தால் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர் தரப்பு சரிவர பயன்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பதென தமிழரசுக் கட்சி இன்னும் முடிவெடுக்கவில்லை. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது பற்றியும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எனினும் தமிழரசுக் கட்சியின் அனுமதியின்றி பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள கட்சியின் மத்திய குழு உறுப்பினரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் என்பது நாடகம் என்பது எனது கருத்து. இதுபோன்று கட்சிக்குள் பல கருத்துக்கள் இருக்கலாம். இறுதியில் கட்சி எடுக்கும் முடிவுக்கு நாம் கட்டுப்படுவோம். தென்னிலங்கையில் உள்ள 3 பிரதான வேட்பாளர்களில் ஒருவர்தான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறப் போகின்றார். எனவே தமிழ் பொது வேட்பாளரை கொள்கை அளவில் நாம் ஆதரித்தாலும் தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நாட்டில் ஜனாதிபதி ஒருவரை தீர்மானிக்கும் சக்தியாக நாம் இருக்கின்ற போது அதனை சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2015 நாம் ஆதரித்த வேட்பாளர் வெற்றி பெற்றார். அதன் மூலம் காணி விடுவிப்பு உட்பட பல நன்மைகள் கிடைக்கப்பெற்றன. புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் கூட இடம்பெற்றன. எனினும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டதால் அம்முயற்சி கைகூடவில்லை என்றார். தேசிய இனவாத பிரச்சினைக்கு நிரந்தரமானதொரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டுமெனில் அது கூட்டு தீர்வாகவே அமைய வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நிறுவப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, பிரச்சினைகளை உருவாக்கியவர்களும் உள்ளே இருந்துதான் தீர்வை உருவாக்கினர். அவ்வாறு இல்லாவிடின் பிரச்சினைகளும் நீளும். என்னை பொறுத்தவரையில் நிலையானதொரு தீர்வை காண வேண்டுமெனில் அது கூட்டு தீர்வாகவே அமைய வேண்டும். வடக்கு கிழக்கு பிரச்சினையை வைத்து வாக்கு வேட்டை நடத்த முற்படக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரிபால ஸ்ரீசேன அணி திட்டமிட்டுள்ளது என தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மாத்திரமே பக்கம் மைத்திரி அணி நிற்கின்றது. எனினும் தற்போது அந்த முடிவை மாற்றி சஜித்தை ஆதரிப்பது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது எனவும் தெரிய வருகின்றது. அதேவேளை மைத்ரிபால ஸ்ரீசேனவை இணைத்துக் கொண்டால் கத்தோலிக்க வாக்கு வங்கியில் தாக்கம் ஏற்படும் என்பதால் அவரை இணைத்துக் கொள்வதற்கு சஜித் தரப்பு இன்னும் பச்சை கொடி காட்டவில்லை என தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தூது அனுப்பியதாகவும், ஆனால் அந்த கோரிக்கையை ரணில் நிராகரித்துள்ளதாகவும் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அந்த கோரிக்கையை நிராகரித்த ரணில் நம்ப முடியாத ஒருவரின் ஆதரவு தமக்கு வேண்டாம் என தெரிவித்துள்ளதாகவும் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பெலியத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் குழு பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகையிலேயே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் இப்போது போக வழியில்லாத நிலையில் இருக்கின்றார். எந்த கட்சியும் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தன் மீது பிறர் வைத்துள்ள நம்பிக்கையை தாமே சிதைக்கும் போது இவ்வாறான நிலையே ஏற்படும். இப்போது அவர் ஏதாவது ஒரு குப்பையை கிளற தேடுகின்றார். ஆனால் ஒரு முன்னாள் ஜனாதிபதி இவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு சென்றதை நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். சிறிய ரக விமானம் ஒன்று அமேசன் வன பகுதிக்கு அருகில் பறந்து கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. பிரேசில் நாட்டின் மெடோ கிரான்சியோ மாகாணம் அமேசனியன் நகரில் இருந்து ராண்டோன்போலிஸ் நகருக்கு நேற்று புறப்பட்ட சிறிய ரக விமானம் அமேசன் வனப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றிய அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
எனது அரசியல் அணியில் உள்ளவர்கள் அரசியல் நலனிற்காக கட்சி தாவலில் ஈடுபடாதவர்கள் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனது அணியில் உள்ளவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரம், காணி உறுதி பத்திரம், பணம் போன்றவற்றிற்காக கட்சி தாவாதவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் லாபங்களிற்காக ரகசிய உடன்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிப்பதில்லை என்பது கட்சியின் கொள்கை. கட்சியின் உறுப்பினர்களுக்கும் தனி நபர்களுக்கும் இது பொருந்தும் என அவர் தெரிவித்துள்ளார். கட்சிக்கு ஏதாவது கிடைத்தால் அதனை நாங்கள் மக்களின் நன்மைக்காக பயன்படுத்துவோம் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். என்ன நடந்தாலும் சரி, பணத்தை பயன்படுத்தி எவரையும் வாங்க மாட்டோம். அவ்வாறானவர்கள் எங்களுடன் இணைந்து செயற்பட அனுமதிக்க மாட்டோம். அவ்வாறான நபர்கள் எங்கள் பக்கத்தில் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொள்கைகளை தவறாக முன்னிலைப்படுத்தி செயல்படுபவர்கள் எவரும் எமக்கு சவாலானவர்கள் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாம் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று வேட்புமனுவை சமர்ப்பித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்க நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் தேசிய உற்பத்திகளை எம்மால் மாத்திரமே பாதுகாக்க முடியும். வெற்றிக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். அரசியல் நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என்பார்கள். ஆகவே எம்மை விட்டுச் சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் இணைவார்கள் என்றார். தாய்லாந்தின் புதிய பிரதமராக பேடாங்ரான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2 நாட்களுக்கு அரசு நெறிமுறை மீறிய குற்றச்சாட்டில் முன்னாள் பிரதமர் ஸ்ரேயுதா தவிசின் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதை அடுத்து புதிய பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக முன்னாள் பிரதமர் தக்சின் சினவாத்ராத்தவின் இளைய மகள் பேடாங்ரான் பெயரை ஆளும் பியூசி தாஜ் கட்சி அறிவித்தது. இந்த நிலையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் பேடாங்ரான் வெற்றி பெற்று தாய்லாந்தில் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.